Hello all, we are starting PCOD clinic on September 2024. From A4 Hospital, I'm Dr. Aruna here. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எப்படி வந்தது, ஏன் வந்தது, நாங்கள் பிசிஓடி பேஷண்ட்ஸ் இவ்வளோ நாள் பார்க்கலையா, இன்றைக்கி தான் புதுசாக பார்க்க போகிறோமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் என்னென்னா, ரெகுலராக ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். பிசிஓடி பேஷண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு க்யூர் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் குழந்தையும் பெற்று போயிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட்டோட நிகழ்வுகள், முக்கியமாக இந்த வருஷம் நடந்த ஒரு விஷயம் வந்து எங்களை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அந்த இனிஷியேட்டிவ்காக தான் வி ஆஸ் அ டீம் ஆர் ஸ்டார்டிங் பிசிஓடி கிளினிக். என்னை ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு 45லேருந்து 46 வயசில் ஐவிஎஃப் 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகி என்னை வந்து பார்த்தாங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிசிஓடி இருக்குது. கல்யாணம் ஆகும்போது என்னவோ ஒரு 60லேருந்து 65 கிலோ தான் இருந்திருக்காங்க. பட் ஓவர் த இயர்ஸ் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் 3-4 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வரும். கூடவே டயபெட்டிஸ் வந்து ஒரு 35 வயசுலேயே வந்துருச்சு. ஸோ டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இது எல்லாத்தோடையும் ஐவிஎஃப் அவங்களோட எக்ஸ் வச்சு நிறைய தடவை ட்ரை பண்ணியும் நடக்கலைன்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட வந்தாங்க. இவ்வளோ நாள் அவங்களோட பிசிஓடியை சின்ன வயசில் அடலசென்ட்டாக கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடச்சிருக்கும். அவங்களுக்கு 45 வயசு குழந்தை இல்லாமல் இருக்கிற பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ வி வாண்டட் டு டேக் திஸ் இனிஷியேட்டிவ் நாட் டு மேக் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஃபர்டிலிட்டின்னா அதுக்கு மட்டும், பீரியட்லர் சைக்கிள்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு மட்டும், ஆக்னின் வந்தாங்கன்னா அதுக்கு மட்டும் அப்படின்னு கொடுக்காம, எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வர பிரச்சனைகளுக்கு we want to give you a permanent solution. So we have taken this initiative PCOD clinic in all the A4 branches. On every Thursday, we sit as a team and solve your problems. And we have now Dr. Satyapriya, who is also a gynecologist and a fertility specialist from Velachery, who has also joined hands with us. So Dr. Satya, நீங்க சொல்லுங்க. எங்கள் பிசிஓ கிளினிக்கில் when a patient comes, தரோவாக அவங்கள evaluate பண்ணி with the help of clinical examination and laboratory investigations அவங்க என்ன diagnosis, எந்த category of PCOவில் வராங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அக்கார்டிங்லி அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, also we emphasize on diet, the importance of diet and lifestyle changes, and guide them accordingly to their needs, and refer them to the dietitian and physiotherapist, and if needed to the endocrinologist and dermatologist who are also on board with us. ஸோ இப்போ நம்ம டாக்டர் சத்யா வந்து எப்படி எக்ஸாமின் பண்ணி எப்படி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரோலில் ரொம்ப கிளியராக சார்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, எதனால அவங்க வந்திருக்காங்க, எப்படி உங்களுக்கு லாங் டேர்ம் பண்ணுறன்ற கைடன்ஸ் டாக்டர் சத்யா சொன்னாலும், கூட டயட்டீஷியன் வந்து இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 30 minutes to 45 minutes to see the diet plan. நிறைய பேர் என்கிட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட சொன்னேன், நீ மத்தியானம் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாக்கியா ஷி டோல் மீ தட் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமே ஒரே ஒரு வேலை அந்த சாப்பாடு சாப்பிட்றது தான். நீங்கள் அதையும் என்கிட்டேருந்து எடுத்துட்டீங்க, குழந்தை பாக்கியமும் இல்லை, என் ஹஸ்பண்டும் என்னை திட்டுறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டயட் பிளான் போட்டு கொடுங்க டாக்டர் அப்படின்றது தான் அவங்க கேட்டாங்க. ஸோ உங்களோட ரோல் பிசிஓடி பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு வெயிட் லாஸ். ஸோ எப்படி நீங்கள் கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஸோ ஒரு பேஷண்ட் இப்போ பிசிஓடி கிளினிக் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம் பேஷண்டோட ஹைட்டு, வெயிட்டு. ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணி டயட் பிளான் கொடுக்குறோம். செகண்டரி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, ஸோ இதையும் கேட்டகரைஸ் பண்ணி தான் வந்து நம்ம டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ரைஸ் எடுக்கலான்னா அது ஓகே, பட் எல்லாமே வந்து போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணாவே நல்ல வெயிட் ரிடக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு கிவ் அ டயட் பிளான். They are already having a very good health and wellnessனு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டும் அதில் அனுப்புகிற பிளேட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. வி ஆர் ஏபிள் டு பர்சனலைஸ். ஒரு பேஷண்ட் சாப்பிட்ட பிளேட் எப்படி இருக்குது, அவங்களோட பிளேட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது இன்னொருத்தவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக அமையுது. அதனால் அவங்களும் அடுத்த நாள் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு இட் வில் பி அ கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் டு ஸ்டே ஹெல்த்தி. ஐ திங்க் டெக்னாலஜியை நம்ம ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வி ஹாவ் அவர் ஃபிசியோதெரபிஸ்ட் and who is a professional in giving an exercise regimen. இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு 90 kg இருக்கிறவங்களுக்கு நம்மளோட இப்போ அனலைசர் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் பிசிஓடி கிளினிக் வரவங்களுக்கு. சில பேருக்கு மசில் மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபேட் கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து 90 kg இருப்பாங்க. சில பேர் 70 kg தான் இருப்பாங்க, ஆனால் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மசில் மாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடுறோம். இப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க? மேம், ஜென்ரலி பேஷண்ட் வெயிட் ரிடக்ஷன்னு சொல்லும்போது அவங்க ஒன்லி தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த வெயிட். ஆனால் மசில் மாஸ் என்ன, ஃபேட் ரிடக்ஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நம்ம பேசிக்காக அவங்களோட ஸ்டாமினா பார்க்குறோம், பிஎம்ஐ பார்க்குறோம். ஸோ பர்டிகுலர்லி ஃபார் த பேஷண்ட் பர்டிகுலர் எக்ஸசைஸ் வில் ஒர்க்.
ஸோ ஆஸ் பர் த பேஷண்ட் வி ஆர் கோயிங் டு கிவ் த எக்ஸசைஸ். ஆனால் ரொம்ப வெயிட் ரிடக்ஷன் கம்மி பண்ணுறதும் இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஹெல்த். ஸோ எப்போ ஒரு பேஷண்ட் வெயிட் ரிடக்ஷன் கம்மி பண்ணுறதோ ஃபார் பிசிஓடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட்டிஷியன் பார்க்கணும், ஃபிசியோதெரபிஸ்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் மேம். We will call them not as patient also, we will call them as women who are having PCOD. And இன்னொரு விஷயம் நான் இன்னும் இன்க்ளூட் பண்ண வேண்டியது, இதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வைக்கிறது. ஏன்னா 4 நாள் பண்ணாலே they get tired. 4 நாள் எல்லாருமே பண்ணுவாங்க. ஜான்வரி 1st ஜான்வரி 4th வரைக்கும் everybody will do. ஆனால் ஜான்வரி 5th பண்ண வைக்கிறது எப்படி? What is your idea for that? Yes ma'am. So that's the reason we kept a group, வாட்ஸ்அப் குரூப். அதில் பர்டிகுலராக அதாவது ஃபஸ்ட் டேயே ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் கொடுக்காம ஃப்ரம் தேர் என்டியூரன்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ லோ ஸ்டாமினா எக்ஸசைஸ் அண்ட் இன்டென்சிட்டி இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ பேஷண்ட்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஒரு நாள் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு பெயின் வர வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் டே தே வில் பி டயர்ட். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்களோட பாடிக்கு கம்ஃபர்டபுளான எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிவிட்டு வி வில் ஃபாலோ தம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் பிசிஓடி கிளினிக்கில் ரெஜிஸ்டர் பண்ண எங்களோட விமன் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கட்டாயம் ரெகுலராக இதை ஒரு இனிஷியேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. September 1st யூ கெட் என்ரோல்ட். செப்டம்பர்லேருந்து எவ்ரி மந்த் வி ஹாவ் செப்டம்பரில் என்ரோல் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு 3 monthஸில் வாட் இஸ் த ரிசல்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு அனலைஸ். We are going to help you. We want to achieve your goal. We are going to strive hard to reach your goal. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன எங்களோட மோட்டிவேஷன் இருந்தாலும் you respond to it. Sometimes we have big people. I had once பாக்கியா ஹேண்டில் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட ஒரு வெரி ஹை பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்க. ஆனால் she was 90 kgs and she was not reducing the weight. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோனையும் எடுக்காமல் இருந்தாங்க. பட் we told her that எனக்கு தெரியாது பாக்கியா, நீங்கள் அவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி ஆகணும். அண்ட் தன்யா வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ வாட் தே டிட், தே கான்ஸ்டன்ட்லி கால்ட் ஹர் அண்ட் ரிமைண்டட் தட் யூ ஆர் ஃபெயிலிங் இன் யோர் ஷெட்யூல். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை இன்னைக்கு, தயவு செஞ்சு உங்களோட வேலைகள் என்ன இருந்தாலும் கீப் டூயிங் இட். கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட்டிங் ஹர், கிவிங் ஹர் டிப்ஸ் டு மேக் ஹர் பெட்டர். She almost lost 12 to 13 kgs and she thanked at the end. Though first few weeks she was little bit angry that we are calling her and troubling her. Why do you call? I will do my exercise. I know how to do it. அப்படின்னு சொன்னாலும் after 2 weeks when the change is noted, she is fantastic and she is continuing it with the profession and with the exercise. So tolerate the calls that they are going to do. Post your food plates every 3 times. நீங்கள் 2 times சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் சரி, 3 times சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் சரி, post your photos in the group so that they will constantly monitor. Daily exercise பண்ணி அதை அப்டேட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக they are going to call you the next day. Attend the call, give the reason to yourself and to them, then you will do it the next day. So our initiative is to make you fit and make you more confident and enjoy this short life that we all have. Thank you.